எவ்வளவுதான் மனதில் குறைகள் இருந்தால் கூட அதை நிறைகளாக எப்போதுமே வெளியில் சொல்லாமல் அனைத்தையும் நிறைகளாக பார்க்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பிறந்த குடும்பத்தின் மீது ரொம்பவே அக்கறை செலுத்துவீங்க, எதுலேயுமே கவனமாக செயல்படுவீங்க. அதே மாதிரி நீங்கள் குருவை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே ஒரு நுணுக்கமாக இருப்பீங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தற்பெருமை அதிகனே சொல்லலாம். இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுக்கான குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 26ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதியும் நிகழ இருக்கு. ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்க எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும், அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, உங்களுக்கு எந்த வயதில் யோகங்கள் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு யாரால் பிரச்சனைகள்லாம் வரும், அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்கிறது, எப்படி பரிகாரம் செய்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதத்தில் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான தகவல் தான். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தசா புத்திகள் கிரக நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை இந்த டைமில் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, உங்களுக்கு பார்த்திங்களா ஜாதகத்தை நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயிலாக சொல்ல முடியும். அதே மாதிரி மனதில் இருக்கக்கூடிய குறைகளை எப்போதுமே வெளியில் சொல்லாமல் அனைத்துமே நிறைவாக பார்க்கக்கூடியவங்க தான் அந்த தனுசு ராசி அன்பர்கள். இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே 26/5/2026 அன்று குரு பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. அஷ்டமஸ்தானத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையால் சுகஸ்தானம், தன்னோட 7ஆம் பார்வையினால் ரணருண ரோகஸ்தானம், தனது 9ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானம், இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறார். ஸோ இப்படி பார்க்கறதுனால என்னெல்லாம் பலன்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த குரு பயிற்சியால் புகழ் அந்தஸ்து பெறக்கூடிய அற்புதமான கிரகநிலைகள் அமைய போகிறது. அக்கம் பக்கத்தாரோட அன்பு வளரும். தம்பி தங்கைகள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேறி உங்களுக்கும் உதவிகரமாக செயல்படுவாங்க. வீடு வாகன வகையில் திருப்திகரமான ஒரு நிலை இருக்கும். குழந்தைகள் குடும்பத்தோட பாரம்பரிய பெருமையை காத்திடும் வகையில் நல்ல செயல்களை எல்லாமே செய்வாங்க. அதே மாதிரி படிப்பில் தேர்ச்சி பெற்று வேலை வாய்ப்பிலும் ஒரு கௌரவமான நிலையை அடையக்கூடிய அற்புதமான வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பூர்வீக சொத்தில் பெறக்கூடிய வருமானத்தின் அளவுமே உயரும். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், உங்களுக்கு யாரால் பிரச்சனைகள் வரும், அது எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். பொதுவாக இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஜோதிடத்தின்படி தனுசு ராசி அப்படிங்கிறது தீ தத்துவ ராசியில் ஒன்று. இந்த ராசிக்காரர் பொதுவாகவே நேர்மறையான ஒரு சிந்தனையோடு இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய மைண்டில் என்ன தோணுதோ அதை டக்குன்னு பேசக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசியை சொல்லலாம். சுதந்திரமான ஒரு சிந்தனை, ஆன்மீகத்தில் ஒரு ஆர்வம், தைரியம், பயணம் செய்வது அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்காரருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குமா. தனுசு ராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் பெரிய கனவுகள் காண்பாங்களாம். சின்ன விஷயத்தில் இவங்க பொறுத்த வரைக்குமே அடைந்து நிற்க மாட்டாங்க. ஒரு இடத்துல கட்டுப்பாடு இருக்கவும் இவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இவங்களுக்கு நல்ல மனசும் இவங்களுடைய நேர்மையான ஒரு குணமும் சில நேரங்களில் இவங்களுக்கு பிரச்சனையாக விடுமா. ஸோ இந்த ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே உண்மையை நேராக சொல்லுவாங்களாம். யாராவது தப்பு செஞ்சால் கூட நீங்கள் தப்பு செஞ்சீங்க அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசிக்காரர் தான். சுதந்திரத்தை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ராசி. யாரையுமே எளிதில் இவங்க பார்த்திங்களா நம்பிவிடுவாங்களாம். ஆன்மீக சிந்தனை அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில் ஒரு பெரிய எண்ண நோக்கத்தோடு இவங்க வைத்திருப்பாங்களாம்.
இவங்களுடைய நேர்மையான ஒரு மனது அனைவரையுமே கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு பேச்சு திறன் இவங்களுக்கு இருக்குமா. தனுசு ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே பொய் பேச தெரியாதவங்க, மனதில் இருப்பதை நேராக சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆனால் இதே குணம் இவங்களுக்கு உறவுகளில் சண்டை ஏற்படுத்துமா, நண்பர்களிடம் தவறான புரிதல், வேலை இடத்துல ஒரு எதிர்ப்பு, இது எல்லாமே உருவாக்குமா. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நடக்காது. நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நேராக சொல்லக்கூடிய ஒரு குணம் படைத்தவங்க. ஆனால் மற்றவங்க அதை ஈகோவாக எடுத்துக்கொள்வாங்க. இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கட்டுப்பாடு இருக்காது. யாராவது ஆணையிடுவதுமே இவங்களுக்கு பிடிக்காது. அன்பாக சொன்னால் மட்டும்தான் இவங்க கேட்பாங்க. தனியாக முடிவு எடுப்பாங்க. இதனால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரும். காதல் வாழ்க்கையுமே இவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். வேலை செய்யக்கூடிய இடத்துலையுமே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இவங்களை பொறுத்த வரைக்குமே சாதாரண வாழ்க்கையை விரும்ப மாட்டாங்க. பெரிய அளவில் யோசிப்பாங்க, பெரிய இலக்கு வைத்திருப்பாங்க. உலகம் சுற்ற இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயம். அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசினே சொல்லலாம். இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது? தனுசு ராசிக்காரர் யாரையுமே சந்தேகப்பட மாட்டாங்க. இதனால் நண்பர்கள் பயன்படுத்தி கொள்வாங்க. பண விஷயத்தில் ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் வரலாம். எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோமா, உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டுமே தொடர்பு, உங்களுடைய வளர்ச்சியை பொறாமைப்படுவது, பின்னால் இருந்து பேசுவது இவங்களுக்கு எல்லாமே பிடிக்காத ஒரு விஷயமா. இந்த ராசிக்காரர் உயர வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சில உறவினர்கள் இவனால் முடியாது, இவங்களுக்கு அதிர்ஷ்டம்தான், அதிகமாக பேசுகிறான் என்று மனதை உடைக்க முயற்சி செய்வாங்க. ஸோ ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க. மேலுமே இவங்களுக்கு யாரால் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னா, உங்கள் ஐடியாவை காப்பி பண்ணுவாங்க, உங்களை கீழே இழுக்க நினைப்பாங்க, உங்களோட நேர்மையை வெறுப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்களா உங்களுக்கு பிரச்சனையாக வந்து சேரும். எல்லாத்தையுமே முழுசாக நீங்கள் நம்பாதீங்க. பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல மனசு இருக்கலாம், ஆனால் எல்லாரையும் நல்லவங்க இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பர்சனலான விஷயத்த எல்லாத்திட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பண விஷயத்தில் எழுதுப்பதிவு வைத்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்ல கற்றுக்கோங்க. கோபத்தில் உண்மையை நிறையவே நீங்கள் சொல்வீங்க. தனுசு ராசிக்காரர் கோபத்தில் தான் நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை சொல்லும் விதமும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களோட வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, குரு பகவான் அருள் கண்டிப்பாக இவங்களுக்கு வேணும். அதனால் குரு பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. மஞ்சள் நிறத்தை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு மஞ்சள் கைக்குட்டை உங்களுடைய கையில் எப்போதுமே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே எதுலேயுமே மீண்டு வரக்கூடிய ஒரு சக்தி படைத்த ராசிங்க. தோல்வியில் உடைந்து போக மாட்டாங்க, மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. இதுதான் இவங்களோட மிகப்பெரிய ஒரு பவராகவும் இருக்கும். இவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது இவங்க இருக்கக்கூடிய இடத்துல சிரிப்பு, உற்சாகம், மோட்டிவேஷன் எல்லாமே இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்குமே ஆன்மீக அறிவு வயது ஆக ஆக வாழ்க்கை அனுபவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஆன்மீக சிந்தனை, மனிதரை புரிந்து கொள்ளக்கூடிய திறன், இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராசி. இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னா, யோசிக்காமல் முடிவெடுப்பாங்க. பணம் இழப்பு, உறவுல பிரச்சனை, வேலையில் மாற்றம், இது எல்லாத்தையுமே பார்த்திங்களா இவங்களுக்கு மாற்றம் வரலாம். எல்லாரையுமே நல்லவங்களாம் நினைப்பாங்க. இதனால் பெட்ரோலியால் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். பொறுமை குறைவு, இவங்களை பொறுத்த வரைக்குமே ஸ்லோ ப்ராசஸ் இவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் வாழ்க்கையில் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. முக்கியமாக இவங்க வாழ்க்கையில் தினமுமே வெற்றி பெற வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, தினமுமே ஒரு இலக்கு, ஆன்மீக ஒழுக்கம், உடற்பயிற்சி, செலவை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இவங்க ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் செய்வாங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்களா ரொம்பவே நல்லது. தனுசு ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே சாதாரண மனிதர்கள் இல்லைங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தால் கூட மீண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு குணம் படைத்தவங்க. நல்ல மனசு இருக்கும் இவங்ககிட்ட. ஆனால் அந்த நல்ல மனசை யாருமே செலவழிக்க வேணும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பெரிய உயரம் அடையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறும். சரி, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைம் எப்படி அமைஞ்சிருக்கு, குரு பயிற்சினால் உங்களுக்கு பணவரவு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும்.
தனுசு ராசி அன்பர்களே, இந்த பராபவ வருடம் வைகாசி மாத கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவரோட பார்வை உங்களோட ராசியில் பதிக்கிறது. எனவே மாத தொடக்கம் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். இருந்தால் கூட மே 25ஆம் தேதி கடகராசிக்கு குரு பகவான் வரப்போகிறார். எனவே அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைக்க போவதனால ஆரோக்கியத்தில் தொல்லை, மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். ஸோ விரயங்கள் கூடுதலாக உங்களுக்கு இருக்கும். இந்த டைமில் மட்டும் ரொம்பவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமா அமைச்சிருக்கு. நட்பு பகையாகும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் வகையில் உங்களுக்கு சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் அமையும். மாதத்தின் பிற்பாதையில் உங்களுக்கு கவனமாக செயல்படுவது ரொம்பவே நல்லது. வியாழக்கிழமை தோறுமே நீங்கள் தொடர்ந்து விரதம் இருந்து குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வருவது உங்களுக்கு பல பிரச்சனைகளை உங்களுக்கு சரி செய்ய ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். வைகாசி இந்த டைமை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தால் கூட ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. இது 15 அன்று 2026 அன்று மிதுன ராசிக்கு சுக்கிரன் போகிறார். உங்களோட ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த நேரம் அங்குள்ள குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறதுனால மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்களோட பகையாளர்கள், சிக்கல்களும் சோதனைகளும் வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு. சுய ஜாதக அடிப்படையில் தசா புத்தி பலம் அறிந்து தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா ஓரளவாவது உங்களுக்கு நன்மைகளை காண முடியும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். இந்த வைகாசி 12ஆம் தேதி உங்களோட ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் அங்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் மாமன் மைத்தினர் வழியில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் மாற ஆரம்பிக்கும். பயணங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். நீண்ட நாளாகவே நிலுவையில் இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே இப்பொழுது நல்ல ஒரு துரிதமாக நடைபெற ஆரம்பிக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த மின்சாதன பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே வைகாசி 26ஆம் தேதி 9/6/2026 அன்று கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நேரம் அப்படின்னு பார்த்தோமா அற்புதமான ஒரு நேரம் தான். திட்டமிடாமலேயே கூட உங்களுக்கு சில காரியங்கள் வெற்றி கொடுக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். நினைத்தது எல்லாமே நிறைவேறுவதில் எந்த ஒரு தடையுமே இருக்காது. பொருளாதாரத்துலேயுமே ஒரு பற்றாக்குறை உங்களுக்கு இருக்காது. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு அது கைகூடக்கூடிய அற்புதமான கிரக நிலைகள் தான் அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றியை காணக்கூடிய அற்புதமான கிரக நிலைகள் தான் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் பொறுத்த வரைக்குமே ஆதியந்த பிரபு வழிபாடு ஆனந்தம் உங்களுக்கு கொடுக்கும். மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும்.